தரமணி சைட் போனாலும் சரி, சில குவார்டர்ஸ்க்குலாம் போனாலும் சரி, அங்கே பெரிய பெரிய பெயிண்டிங் இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு பெயிண்டிங் தானே? நான் அதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்வேன். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் நம்மளோட இந்தியன் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க என்ஜிஓஸ், அது சில என்ஜிஓஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருந்து ஆர்டிஸ்ட்டை இன்வைட் பண்ணி இந்தியாவில் பெயிண்ட் பண்ண வைக்கிறாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அதோட ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க, இன்னும் கஷ்டப்படுற நிலமையில் இருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயோ டேலண்ட்டை தேடுறதுக்கு வை நாட் டூ இட் இன் ஆர் கண்ட்ரி, ஆர் ஸ்டேட், ஆர் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மேபி யாராவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் இது தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலோ, நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்கன்னு கேட்டால் ஆர்டிஸ்ட்னோடனே ஒரு மாதிரி வியந்து பார்ப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர் இன் தமிழ்நாடு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் வி டெஃபினெட்லி ஹாவ் டு கிவ் ஃபார் ஆர்டிஸ்ட். ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு உண்டான இடம் எல்லாமே ஓகே, அதுக்குண்டான கலர் சைக்காலஜியில் ஓகே. இப்போது அது உண்டான டிசைன்ஸ் அண்ட் அதுக்குண்டான மெனக்கடல்கள் என்னெல்லாம் இருக்கும்? பேக் தென் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஐபேடோ இல்லை எந்த டெக்னாலஜியும் இல்லை டிசைனிங்க்கு. ஆன் தி ஃப்ளோ நம்மக்கிட்ட அந்த க்ரியேட்டிவிட்டியை விட்டுருவாங்க, நம்ம பண்ணுறது தான், அந்த வால் தான் காம்போசிஷன், நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து ஆன் தி ஃப்ளோவில் பண்ணிடுவோம். பட் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் வந்து டெவலப் ஆகிடுச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ரியேட் இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டோம், நிறைய ஆர்டிஸ்ட் எவால்வ் ஆகிட்டாங்க.